Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பூசணிக்காய் சாம்பார் தக்காளி ரசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோலை கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சாங்கியத்துக்கு கொஞ்சமா 5 காய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கும். பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய். இதுலயே ஒரு 5 காய் வந்து சேர்த்து நம்ம இப்போ சாம்பார் செய்யலாம். சாம்பாருக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி. இதையும் ஒரு 20 செகண்ட் வதக்கினாலே போதும். ஏன்னா தண்ணியில் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். இதுக்கு இடையில் நம்ம புளி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா கரைச்சி தனியாக ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பூசணிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். காய் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் தூளோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். சாம்பார் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அவ்வளோதான். புளி நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ காய் புளி ஊற்றிட்டோம். அடுத்து பருப்பு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பருப்பு ரசத்துக்கு வச்சுருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சாம்பாரை வந்து தாளிச்சுக்கலாம். சாம்பாரை என்னென்ன போட்டு தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதையே தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வாசத்துக்கு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் இறங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாம்பாரில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பருப்பு தண்ணியில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி புளி வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்த பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்டாகிடும். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம ரசத்துக்கு வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்குறோம். இதை நல்லா கை விட்டு நல்லா ரசிச்சுக்கோங்க. அதாவது அந்த சாறு ஃபுல்லாக வந்துடும். திருப்பியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம ரசப்பொடி போட்டுக்கலாம். ரசத்துக்கு நம்ம ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம். இதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அடித்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதை அரைச்சிக்கலாம். நம்ம ரசம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். அதாவது வரமிளகாய், தனியா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம இப்படி அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணுறப்ப என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இப்போ நம்ம ஆல்ரெடி புளித்தண்ணி, தக்காளி இதை நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே கரைச்சி விட்டுடலாம். நம்ம இந்த சாறை மட்டும் எடுத்துகிட்டு சக்கையும் போடலாம். ஆனால் என்னென்னா இதனோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும். நல்லா காயட்டும். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் ரசம். அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். மூடி வச்சுக்கலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொதிக்க போகுது, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி மூடி வச்சுக்கணும். வாசமாக இருக்கும். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் பூசணிக்காய் சாம்பார் தக்காளி ரசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.